ஆக்டர் அஜித் குமார் அவர்களோட வீட்டுக்கு நைட் நேரத்தில் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு என்னாச்சு, ஏன் திடீர்னு நைட் நேரத்தில் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் அஜித் குமார் அவர்கள் குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு சமீபத்தில் தான் சென்னை திரும்பியிருந்தார். அண்ட் அவர் இப்போ முக்கால்வாசி கவனம் செலுத்துறது எல்லாமே அவங்களோட ஒய்ஃபை பற்றி தான். ஏன்னா அவங்களுக்கு சமீபத்தில் ஒரு ஆப்ரேஷன் நடந்திருந்துச்சு. இதே போல் தன்னால் முடியாத பட்சத்திலையும் அஜித் குமார் சார் மேலே முழு கவனத்தை ஷாலினி அவர்கள் வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, அஜித் குமார் சாருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆப்ரேஷன் நடக்க போகுது. கடந்த மார்ச் மாதம் அவருக்கு மூளைக்கு போகிற நரம்புல காது பக்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு மைனர் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதோட தொடர்ச்சியாக இப்போ மேஜர் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அண்ட் அதுக்காகவுமே அடிக்கடி அவருக்கு செக்அப் இருக்கணும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் இவங்களை விட்டுட்டும் போக முடியலை. அதே நேரம் ஷூட்டிங் போயிட்டு வர மாதிரியும் இருக்குது அப்படிங்கிறதுனால அவரால் சரியாக செக்அப் பண்ண முடியலை. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு ஷாலினி மேம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஷூட்டிங்லாம் போயிட்டு வாங்க, அண்ட் அதே நேரம் என் பக்கத்துலேயும் இருங்க, என்னை விட்டுட்டு நீங்கள் போக வேணாம், நான் டாக்டரை எங்கள் வீட்டுக்கு வர சொல்லிடுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அஜித் குமார் சார் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டை ரீச் ஆகவே கிட்டத்தட்ட 11-12 மணி ஆகிருமாமா. அண்ட் அந்த ஒரு நேரத்தில் தான் டாக்டர்ஸ் அவங்களோட வீட்டுக்கு வந்து அவருக்கு செக்அப் பண்ணுவாங்களாமா. இது இப்போ மட்டும் நடக்கிறது கிடையாது, இதற்கு முன்னாடியுமே அவர் ஷூட்டிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது இப்படி தான் இருக்குமாமா. ஸோ அஜித் குமார் சாரோட வீட்டுக்கு நைட் டைம் டாக்டர்ஸ் போன முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று ஷாலினி மேம் அவங்களுக்கு சமீபத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு டெய்லி செக்அப் இருக்கும். அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போவாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, அஜித் குமார் சார் இவரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, அண்ட் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இவர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்களாமா. அண்ட் இவ்வளோ தானே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு பதஷ்டமும் கிடையாது. அதனால் அவங்களோட ரசிகர்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கலாம். அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. ஸ்டார்டிங்கில் இந்த நியூஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, மைனா நந்தினி அவர்கள் சமீபத்திய காலமாக விஜய் டிவி பக்கம் போகிறதே இல்லை. இதனால் அவங்கள்ட்ட ரிப்போர்ட்டர்ஸ் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, விஜய் டிவிக்கும் உங்களுக்கும் ஏதாவது சண்டை ஆகிருச்சா, ஏன் நீங்கள் முன்ன மாதிரி விஜய் டிவிக்கு போகிறதில்ல அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு மைனா ரொம்பவே சூப்பரான ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. எனக்கும் விஜய் டிவிக்கும் எந்த ஒரு சண்டையும் கிடையாது, எனக்கும் யாருக்கூடையும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. அவங்களோட திறமைக்கு இருப்ப அவங்க எங்கே இருப்பாங்களோ அங்கே தான் இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் நான் விஜய் டிவியில் நிறைய விஷயங்கள் பண்ணேன், அதனால் எனக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. இப்போ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை விட்டுட்டு பின்னாடியே போகக்கூடாது இல்லையா. எனக்கு இப்போ சின்ன திரையில் இல்லாமல் வெள்ளி திரையில் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெப் சீரிஸ் பண்ணுறேன். இதை அப்படியே கண்டினியூ பண்ணி பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறத என்னோட தாட். மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அண்ட் என்னை பற்றி நிறைய வதந்திகள் வந்துட்டுருக்கு, எனக்கு ஒருத்தர் கூட சண்டை, அதனால் நான் போகிறதில்ல அப்படின்னு. அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. இப்போ நான் அங்கே போகிறதில்ல, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் எப்போயாவது ஃபங்க்ஷன்ஸ்க்காவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.